நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய வார்த்தை என்னும் மன்னாவை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதான கிருபையை தாரும். தொடக்கம் முதல் முடிவு வரை எந்த விதத்திலும் தடைகள் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். நீரே ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனின் செயல்களில் உள்ள சிறப்பான இல்லைகள். இறைவனின் சிறப்பான இல்லைகள். முதலாவது, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று மீட்டு கொண்டு வந்தார். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசிப்பதற்காக வனாந்திரத்தின் வழியாக அவர்களை கடத்தி வரும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய உணவு, நீர் எல்லாம் கொடுத்து அவர்களை பத்திரமாய் வழி நடத்தி வந்தார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தார்கள். அவர்கள் விக்கிரக வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். கர்த்தருக்கு மிகவும் வேதனையை கொடுக்கிறவர்களாக இருந்தபடியால் கர்த்தர் அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனியர் கையில் சிறையாக ஒப்பு கொடுத்தார். அவர்களை ஆனால் உண்மையாக கர்த்தர் அதிகமாய் நேசித்தபடியால் எரேமியா 30ஆம் அதிகாரம் 3:19 பின்பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார், ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். எரேமியா 31:3. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அதோடு கூட இல்லாமல் 12வது வசனத்தில் பின்பகுதியில், அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை அப்படின்னு ஆண்டவர் அழகாக அவர்களை குறித்து சொல்கிறார். 30 அதிகாரம் 3:19 என்ன சொல்கிறாருன்னா, அவைகளிலிருந்து சோஸ்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எத்தனை இல்லை சொல்லியிருக்கார் பாருங்க. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். சோஸ்திர பாடல் அவர்கள் பாடாப்படுத்திட்டாங்க என்ன, அதனால் நான் அவங்களை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், பாபிலோனுக்கு சிறையாக அனுப்பிட்டேன். இப்போ அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது நான் அவர்களுக்கு மன்னித்து அவர்களுக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? சோஸ்திர பாடல்கள் பாடுறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். எரேமியா 30:19 சொல்கிறார் பாருங்க, அவைகளிலிருந்து சோஸ்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? குறுகி போவதில்லை என்று அழகாக ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அந்த கானான் தேசத்திற்குள் அவர்கள் வரும் பொழுது அவர்களை வழி நடத்துவதற்கு யோசுவாவை ஆண்டவர் குறித்தார். யோசுவா அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு, அதில் இருந்த நிறைய ஜாதியாக இருந்தாங்க, அவர்களோடு போரிட்டு அவர்களை ஜெயித்து கானான் தேசம் முழுவதையும் இஸ்ரவேலர் ஆக்கிரமித்து கொண்டார்கள். அப்போ அந்த இஸ்ரவேலர் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு இடம்னு சொல்லி பங்கிட்டு கொடுப்பது யாருடைய வேலையாக இருந்துச்சு? யோசுவாவினுடைய வேலையாக இருந்துச்சு. அப்படி யோசுவா அதை பங்கிடும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் யார் வந்தார்கள் என்று பார்த்தால், அவர்கள் அதிகமாய் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லாரும் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். யார் 2 பேரை தவிரனா யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்ற எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். அப்போ கர்த்தர் அந்த காலேபை அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க.
யோசுவா 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறாங்க, அந்நாளிலே மோசே என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். அப்படி காலேபுக்கு அந்த தேசத்தை கொண்டு எந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தியோ அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். அப்போ காலேப் எங்கே போய் பார்த்துட்டு வந்தான்? மலை தேசத்தை, ஏனாக்கியர் இருக்கிற அந்த மலை தேசத்தை தான் போய் பார்த்துட்டு வந்தான். அந்த தேசத்தை தனக்கு தரும்படி யோசுவாவிடம் கேட்கிறான். அப்போ இந்த மாதிரி மோசேயை சொல்லும்போது, நீ எதை கால் மிதித்து வந்தியோ அந்த இடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி மோசே எனக்கு ஆணையிட்டு கொடுத்தான்னு சொல்லி யோசுவா இடத்துல சொல்கிறான். உடனே யோசுவா அந்த இடத்த என்ன செய்கிறான்? காலேபுக்கு கொடுக்குறான். அந்த இடத்துல காலேபு வந்த உடனே பாருங்கள், யோசுவா 14:13வது வசனம், யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை காலேப் உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறான், உன் பிள்ளைகள், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லும்போது எப்படி வர்த்திக்க பண்ணுகிறான்னு பாருங்கள். காலேபுடைய மகள் அக்சால் திருமணமாகி போகும்போது அவளுக்கு கொஞ்சம் சொத்து கொடுக்குறான். அது அவளுக்கு திருப்தியாக இல்லை. அதனால தகப்பனிடத்தில் கேட்கிறான். யோசுவா 15:19 கேட்குறான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இப்படி அவன் பிள்ளைகளுக்கும் அந்த இடம் என்ன செய்யப்பட்டது? தலைமுறை தலைமுறையாக அது என்ன செய்யப்பட்டது? சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? வர்த்திக்க பண்ணுகிறார், அதை குறுகி போக பண்ணுவதில்லை. அதற்கு நாம் எப்படி இருக்கணும்? காலேபை போல உத்தமமாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால், கர்த்தர் சொல்கிறார் பற்றி, அவன் எனக்கு உத்தமமாய் பின்பற்றினபடியால் அவன் கால் மிதித்த தேசத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அதை கொடுத்துருக்கிறார். அடுத்தது, அதாவது வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை. அடுத்தது, மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு. யோசேப்பு தன் தகப்பனிடத்தில் அருமையான மகனாக, செல்ல பிள்ளையாக அவன் இருந்தான். அது அவன் சகோதரர்களுக்கெல்லாம் பொறாமையாக இருந்துச்சு. இவன் இப்படி நல்ல பலவர்ண அங்கிலாம் போட்டுக்கிட்டு நல்லா திரிகிறான், அவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது, நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் போய் அப்பாட்ட போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே அவர்களுக்கெல்லாம் பொறாமை. அவனுக்கு கர்த்தர் பின்னால் என்ன நடக்கப் போகுது என்பதை சொப்பனத்தின் மூலமாக அவனுக்கு சொன்னார். அந்த சொப்பனத்தையும் அவன் தன் சகோதரர்கள்ட்ட சொல்லுகிறான். அவங்க உடனே சொப்பனக்காரன் நீ உனக்கு நாங்கள் பணிவோமா அப்படிலாம் சொல்லி அவனை ரொம்ப ஏளனமாக நினைக்கிறாங்க. ஒரு நாள் அவன் இவங்க ஆடு மேய்க்கிறது தான் அவர்களுடைய தொழில். அவர்கள் ஆடு மேய்த்து கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க குடும்பத்தை விட்டு. அதனால் தகப்பன், நீ போய் பார்த்துட்டு வாப்பா, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, சுக செய்தியை கேட்டு விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி தன் மகனை அனுப்புகிறார். அவன் அங்கே போன உடனே அவங்க சகோதரருக்குள்ளே இருந்த அந்த பொறாமை தீயானது அந்த குமாரனை என்ன செய்தாங்க? முதல்ல பிடிச்சு கெட்டி குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. சேரும் சகதியுமாக இருக்கிற பூச்சிகள்லாம் இருக்கிற அந்த ஒரு அழுக்கு குழிக்குள்ளே அவனை போட்டாங்க. அவன் அப்படி கெஞ்சுவான், ஆனாலும் அவனை விடுவிக்கலை. அதுக்கப்புறம் அவனை என்ன செய்வாங்க? கொன்று அப்படியே கிடந்து செத்து போயிடுவான் அப்படின்னு நினச்சாங்க. அவனுடைய அங்கியை கலத்திட்டாங்க, பலவர்ண அங்கியை கலத்திட்டு அவனை உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக மீதியானியர் எகிப்துக்கு போனார்கள். அவங்கக்கிட்ட அடிமையாக 20 காசுக்கு விற்று போட்டார்கள். அவன் உடைய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து தகப்பனிடத்தில் கொண்டு போய், நாங்கள் இந்த வனாந்திரத்தில் கண்டுபிடிச்சோம், உங்கள் மாயச்சி இது யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் இது பார்த்துட்டு, ஐயோ இது என் மகனுடைய பலவர்ண அங்கி அல்லவா அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு, அப்போ என் பிள்ளை இறந்து போயிட்டுன்னு சொல்லி அவன் ரொம்ப துக்கத்தோடு இருப்பான்.
ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? யோசேப்போடு கூட இருந்தார். அவனை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார்? அவன் போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்தான். அடிமையாக இருந்த போதிலும் அவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால் அவன் செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலைக்கு செல்லப்பட்டான். சிறைச்சாலையில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். சிறைச்சாலையிலிருந்து அவன் அரண்மனைக்கு போகத்தக்கதாக கர்த்தர் அங்கே 2 ஆட்களை வச்சு அவர்களுடைய சொப்பனங்களை அவன் அர்த்தம் கண்டதினால் அவனை குறித்து செய்தி ராஜாவுக்கு சென்று ராஜா அவனை என்ன செய்கிறார்? தன்னிடத்தில் வரவழைத்து அவனிடத்தில் தன்னுடைய சொப்பனத்தை சொல்லும் பொழுது அவன் அதற்கு பதில் சொல்ல அந்த ராஜா அவன் மேல் பிரியம் வைத்து அவனை என்ன செய்கிறான்? எகிப்தின் அதிபதியாக மாற்றுகிறான். அவன் எகிப்தின் அதிபதியாக இருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் எல்லா இடத்துலையும் பஞ்சம் வந்துட்டு, எகிப்தில் மட்டும் என்ன இருக்குது? தானியம் இருக்கிறது என்ற செய்தி எல்லா இடத்துக்கும் போகுது. உடனே அவனுடைய சகோதரர்களும் என்ன செய்கிறாங்க? எகிப்தை நோக்கி வருகிறார்கள். வரும்பொழுது அவர்கள் எகிப்தின் அதிபதியாகிய யோசேப்புக்கு முன்பாக அவர்கள் எல்லாரும் மண்டியிட்டு கெஞ்சுகிறாங்க, எங்களுக்கு உணவு வேணும்னு சொல்லி. அப்படி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்கிறார்? உருவாக்கி யோசேப்பை அவர்களுக்கு மேல் அதிபதியாக வைத்து அவனை மகிமைப்படுத்தினார். எகிப்தின் அதிபதியாக சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனை எங்கே உயர்த்தினார்? அரண்மனையில் ஒரு அதிபதியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை வைக்கிறார். அவன் என்ன செய்கிறான்? இந்த யோசேப்பை கர்த்தர் அதிகமாய் மகிமைப்படுத்தினார். அவன் சகோதரர்களால் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க? சகோதரர்கள் வந்து அவங்கிட்ட மண்டிட்டு அவங்ககிட்ட எங்களுக்கு உணவு வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி தான் தான் நீங்கள் தூக்கி போட்டிங்களே அந்த யோசேப்புன்னு சொன்ன உடனே அவங்க எல்லோரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ, இவன் நம்மளை என்ன செய்ய போகிறானோன்னு சொல்லி. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தான் சொல்லுவான். அப்புறம் அவங்கள எல்லாரும் குடும்பமாக இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கானான்லேருந்து எல்லாரும் எகிப்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அவன் ராஜாக்கிட்ட போய் சொல்லுவான், பார்வோன் ராஜாக்கிட்ட, எங்கள் அப்பா குடும்பமெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே அவன் அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுப்பான், கூசைன் நாட்டை கொடுப்பான். அந்த இடத்துல அவர்கள் குடியிருப்பார். அப்போ அவங்க செய்த தவறுக்கு இவன் என்ன செய்யலை? அவங்களை பழி தீர்க்கணும்னு நினைக்கிறேன். சிலருக்கு ஒரு சின்ன காரியம் எப்போ சான்ஸ் கிடைக்கும் அதை வச்சு அவங்கள திட்டலாம், அவங்கள ஏதாவது கேடுபடுத்தலாம்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி யோசேப்பு செய்யவில்லை. அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவனை மகிமைப்படுத்தி எகிப்தின் அதிபதியாக மாற்றினார். அதனால் எப்போவுமே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வழியில் செல்லுகிற பிள்ளைகள் ஒரு பொழுதும் என்ன செய்வதில்லை? சிறுமைப்பட்டு போவதில்லை. ரூத் நகோமியை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ரூத் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் நகோமியை பற்றி கொண்டு பஞ்சகாலத்திலே இந்த மோவாபிலிருந்து எங்கே வந்துட்டா? பெத்லெஹேமுக்கு வந்தாச்சு. பெத்லெஹேமில் இருக்கும் பொழுது நகோமி அவள் தன்னையே பற்றி கொண்டு தன்னுடைய தெய்வத்தையே தெய்வமாக வணங்குகிறாள் என்று சொல்லி அவள் மீது ஒரு பாசம் வைத்து அவளுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவள் ஒரு வயலில் போய் என்ன செய்கிறாள்? சிந்துங்கிற மணிகளை, கோதுமை மணிகளை பொறுக்குகிற ஒரு வேலைக்காரியாக போனவள் அந்த அந்த வயலினுடைய அதிகாரியாகிய ஓனராகிய போவாஸ்க்கு மனைவியாகும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து அவள் உத்தமி என்றும் அவள் எல்லாராலும் போற்றப்பட்டவள் என்றும் சொல்லத்தக்கதாக அவளை என்ன செய்கிறான்? தனக்கு மனைவியாக்கி கொண்டான். மனைவியாக்கி கொண்டு அவள் மூலமாக ஓபேத் என்ற ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். அந்த ஓபேத் மூலமாக ரூத்தும் நகோமியும் என்ன செய்யப்பட்டார்கள்? மகிமைப்பட்டார்கள். தாவீதின் வம்சம் அதிலே உருவாக்கியது. இயேசுவின் வம்ச வரலாறிலே அந்த ரூத் இடம்பெற்றாள். அப்படியாக கர்த்தர் அவங்களுடைய துக்கத்தை எல்லாம் என்ன செய்தார்? சந்தோஷமாக மாற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தினார். அதனால் மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுவதில்லை. 2வது. 3வது, திருப்தி ஆவார்கள், தொய்ந்து போவதில்லை. எரேமியா 31:14 நம்ம இப்போ தான் வாசித்தோம். எரேமியா 31
14. அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. 31 பின்பகுதியில் அந்த ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள், அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்போ திருப்தி ஆவார்கள், தொய்ந்து போவதில்லை. திருப்தி ஆகணும்னா கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு தேவையானவைகள் கிடைக்கும். நம்ம சோர்ந்து போயிருக்கிற வேளையில் கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய மன்னாவோ அவருடைய கிருபையோ நமக்கு கிடைக்கும்போது, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்யப்பட்டு போவதில்லை, தொய்ந்து போவதில்லை. தொய்ந்து போவதுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க இல்லையா? அப்படி போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். அவர் எப்படியெல்லாம் திருப்தியாக்குவார் என்று நம்ம பார்த்தோன்னா, சங்கீதம் 65:4 பின்பகுதியில் நம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாக்குவார். சங்கீதம் 17:14 புத்திர பாக்கியத்தினால் திருப்தியாக்குவோம். 105 சங்கீதம் 40 பின்பகுதியில் வான அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்குகிறார். அப்புறம் மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியங்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாக நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், திருப்தி அடைவோம். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், திருப்திப்படுத்துகிறார். வேதாகமத்தில் 2 அற்புதங்கள் மூலமாக கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார். மார்க் 6:38-44 வரை இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனங்கள் எல்லாம் இயேசுவின் பின்னாக சென்று அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். வெகு நேரமானதுனால அவர்களுக்கு உணவு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். அவர்களிடத்தில் கேட்டால் அவங்கக்கிட்ட சிறுபையன் தன்னுடைய உணவுக்காக 5 அப்பங்களையும் 2 மீனையும் வைத்திருந்தான். அவனிடத்திலிருந்து அதை பெற்று இயேசுவானவர் கையில் அது கொடுத்த உடனே அவர் என்ன செய்தாராம், வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி கூறுகிறார். அதுக்கு முன்னால் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் அந்த புல்லில் அவங்களெல்லாம் அமரும்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். 50 பேராக உட்காரும்படி சொல்கிறார். அப்படி அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்ட ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தார்கள். மீதி 12 கூடை நிறைய சேகரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதே போன்று ஆண்டவர் கலிலேயா கடலோரமாக போய் ஒரு மலையில் உட்கார்ந்து அங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறார். அப்போ நிறைய வியாதியஸ்தர்கள்லாம் அவரிடத்துல கொண்டு வரப்படுவார்கள். இது மத்தேயு 15:29-37 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலதரப்பட்ட வியாதியஸ்தர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்புறம் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் ரொம்ப ஆண்டவர்கிட்டே அவருடைய போதனையை கேட்டுக்கொண்டு அவரோடே கூட 3 நாட்கள் இருந்தார்கள். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களை அனுப்புனா அவங்க வழியிலே என்ன செய்து போயிடுவார்கள், சோர்ந்து போயிடுவார்கள், தொய்ந்து போயிடுவார்களே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவர்களிடத்திலிருந்து 7 அப்பத்தையும் சில மீன்களையும் இயேசுவின் இடத்துல கொண்டு கொடுக்குறாங்க. உடனே ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு திரும்ப அதை அப்பத்தை பிட்டு சீஷர்கள் இடத்துல கொடுத்து அதை பரிமாறும்படி செய்கிறார். அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கப்புறம் மீதியை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அதுக்கப்புறம் அவருடைய ஊழியம் எப்பொழுதும் நம்மை திருப்திப்படுத்துகிறதாகவே இருக்கிறதாக நம்ம சுவிசேஷங்களில் பார்க்கிறோம். மக்கள் என்ன செய்யலை, தொய்ந்து போகவில்லை. அப்படி கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை திருப்திப்படுத்துகிறார், நாம் தொய்ந்து போவதில்லை. அடுத்ததாக பலன் தருவார், வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 61:7 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இதை நம்ம பார்க்கும்போது யோவேல் 2:26 பின்பகுதியிலையும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், பலன் கொடுப்பார். வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும்னு ஆண்டவர் சொல்கிறார்.
அவர்கள் ஒரு பொழுதும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் என்ன செய்யப்பட்டு போவதில்லை, ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுக்கு உதாரணமாக நம்ம எஸ்தரில் உள்ள 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவங்களை பார்ப்போம். ஆமான் என்ற ஒரு மந்திரி இருக்கிறான். அவன் தான் பிரதான மந்திரி. இந்த ராஜா ஆகாஸ்வேரு ராஜாவின் பிரதான மந்திரியாக ஆமான் இருக்கிறான். இந்த ஆமானுக்கு மொர்தெக்காய் என்ற யூதன் சரியாக அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லைன்னொடனே அவனுக்கு அவங்க ஆமானுக்கு அந்த மொர்தெக்காய் மேலே ரொம்ப கோபமாக வருது. இவன் மட்டும் நம்மளை வணங்க மாட்டேங்கிறானே, நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம், நம்மளை ஏன் அவன் வணங்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லி அவனை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனை மட்டும் அழிச்சா காணாது, அந்த யூத ஜனங்களையே அழிக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு வெறித்தனம் வருது. உடனே என்ன செய்கிறான், ராஜாக்கிட்ட போய் சொல்கிறான், ராஜாவே, நம்ம மத்தியில் இப்படி யூதர்கள் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க பிறகு என்ன செய்வாங்க, நம்மளையே அழித்து போட்டு அவங்க வந்துடுவாங்க. அதனால் அவங்கள இப்போவுமே என்ன செய்யணும், முழுவதுமாக சங்காரம் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆணை பிறப்பிக்க வேண்டும்னு ராஜா என்ன செய்கிறார், இப்போ ஆணை எழுதி அதுக்கு முத்திரை போட்டு தன்னுடைய நாடுகள் 123 நாடுகளுக்கும் இந்த செய்தி புறப்பட்டு போகுது. எப்படி அவங்கள அழிக்கணும்னு சொல்கிறான்னா, பூரண சீட்டு மூலம் ஆதார்ன்ற மாதம், அது 12வது மாதம், அந்த மாதத்தில் 13ஆம் தேதி அன்னைக்கு யூதர்கள் எல்லாரும் சங்காரம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியானது எல்லா நாட்டுக்கும் போகுது. இதை மொர்தெக்காய் கேட்கிறான். மொர்தெக்காய் எங்கே இருக்கிறான்னு சொன்னால், அந்த ராஜாவின் அரண்மனை காவல்காரனாக இருக்கிறான். அந்த ராஜாவின் பட்டத்து ராணியாக இந்த மொர்தெக்காயின் வளர்ப்பு மகளாகிய எஸ்தர் பட்டத்து ராணியாக இருக்கிறார். உடனே அவளிடத்தில் போய் சொல்கிறான் மொர்தெக்காய், இந்த மாதிரி நம் குலத்தையே என்ன செய்கிறாங்க, அழிக்க போகிறாங்க. நீ தான் அதற்கு என்ன செய்யணும், அதை தடை செய்யணும். உன்னை அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, ஒரு ராஜாத்தியாக இங்கே உணர்ந்திருக்காரு. அதை நீ உணர்ந்து கொள். நீ செய்யலைன்னு சொன்னால் ரட்சிப்பு யூதருக்கு வேறு இடத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்லி அவன் திட்டவட்டமாக மொர்தெக்காய் எஸ்தர் இடத்துல சொன்ன உடனே எஸ்தர் என்ன சொல்கிறா, நானும் 3 நாட்கள் தாதியும் 3 நாட்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம். யூதர்கள் எல்லாரும் கூடி உபவாசித்து ஜெபியுங்கள். உபவாச ஜெபத்திற்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்றத நம்ம இதில் பார்க்க முடியும். நான் ராஜாக்கிட்ட போகிற அந்த முறை முடிந்து விட்டது, இனி போக முடியாது. ராஜா செங்கோல் நீட்டினாதான் நான் போக முடியும், இனி போக முடியாது. அப்படி நான் போகலைன்னு சொன்னால் என்ன செஞ்சிருவாங்க, கொன்று போட்டுருவாங்க. அதனால் நான் செத்தாலும் சாகிறேன், நான் போய் ராஜாவை பார்க்கிறேன்னு சொல்லி அவள் போகிறான். 3 நாள் உபவாசித்து யூதர்கள் எல்லாரும் தங்கள் உயிர் போயிரும்ல, அதனால் எல்லாருமே உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அப்படி ஒரு பெரிய ஜெபம் ஏறெடுத்த பின்பு எஸ்தர் ராஜாத்தி ராஜாவிட்ட போகிறான். ராஜாவினுடைய இருதயத்தில் தயவு கிடைத்து ராஜா என்ன செய்கிறாரு, அவளை வரவேற்று உன்னுடைய வேண்டுதல் என்னன்னு கேட்குறாரு. உடனே இவ சொல்கிறா, நான் விருந்து வச்சுருக்கேன், அதற்கு நீங்களும் ஆமான்னு மட்டும் வரணும்னு சொல்கிறேன். எத்தனையோ மந்திரிகள் இருக்காங்க, ஆனால் அதில் யார் மட்டும் வரணும், ஆமான்னு. ஆமானுக்கு ஒரே சந்தோஷம், இத்தனை மந்திரிகள் இருக்கிற இடத்துல நம்மளை மட்டும்தான் ராணி கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வீட்டுக்கு இந்த மொர்தெக்காயை மட்டும் எப்படியாவது கொன்றணும், அவன் இருந்தால் ஒன்றுக்கு உதவாது, அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லணும்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சேர்ந்து அவன் ஒய்ஃபு எல்லாம் சேர்ந்து அவன் வீட்டிலேயே, ஆமானுடைய வீட்டிலையே ஒரு தூக்குமரம் செய்து 50 முழத்துக்கு ஒரு பெரிய தூக்குமரம் செய்து அதில் என்ன செய்கிறாங்க, அவனை கொல்றதுக்கு ரெடி பண்ணுறாங்க. போயிட்டு ராஜாட்ட போய் சொல்ல போகிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, இவனும் போகிறான். அதே நேரத்தில் ராஜாவும் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, கவனிக்கிறாரு. அவர் ராணியாக பட்டத்து ராணியாக எஸ்தர் ராஜாத்தி வந்த சமயத்தில் ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி ராஜாவை கொல்லுவதற்கு 2 பேர் சதி திட்டம் போட்டார்கள். அதை மொர்தெக்காய் கேட்டு ராணி இடத்துல சொல்கிறான். ராணி ராஜாவிடத்தில் சொல்லும்போது அவர்கள் விசாரிக்கையில் அது உண்மை என்று தெரிந்த உடனே
அந்த காரியங்களை என்ன செய்கிறாங்க, அவங்க அது வந்து நடபடி புஸ்தகங்களில் அது என்ன செய்வார்களாம், எழுதி வைப்பார். இன்றைக்கி இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் டெய்லி நடக்கிற செய்திகளை அரசபையில் உள்ள ஒரு புக்கில் எழுதி வைப்பாங்க. அதை உட்காந்து ராஜா ஒரு நாள் தூக்கம் வராதனால அதை கேட்குறாரு, வாசிக்க சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, இப்படி ஒருத்தன் என்னை காப்பாற்றியிருக்கானே, அவனுக்கு ஏதாவது நான் செய்தேன் நானுன்னு, அதை அப்படி செய்ததாகவும் நீ எழுதி வைக்கல ஐயான்னு சொல்லுவான். உடனே ராஜா என்ன செய்கிறார், அடுத்த நாள் காலையிலே ஆமான் மொர்தெகாயை தூக்கு போடுவதற்கு கேட்குறதுக்கு வரும்போது ராஜா ஆமானை பார்த்து, இந்த மாதிரி மொர்தெகாயை நீ என்ன செய்யணும், பட்டத்து குதிரை மேலே ஏற்றி அவன் தலையில் கிரீடத்தை வைத்து அவனுக்கு முன்பாக ராஜா கௌரவிக்க நினைத்த மனுஷன் இவ்விதமாய் நடத்தப்படுவான் என்று கூவிக்கொண்டே நீ போகணும் நகர வீதிகளில் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆலோசனை கொடுத்ததே ஆமான் தான். தன்னைத்தான் செய்வாங்கன்னு நினச்சான். ஆனால் இவன் ராஜா வந்து மொர்தெகாயை மொர்தெகாய்க்கு செய்யும்படியாக சொல்லிடுவான். உடனே ஆமானுக்கு ரொம்ப பேரடியாக போயிடும். ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் துக்கத்தோடு போவான். அதுக்கப்புறம் விருந்து சாப்பிடுவாங்க. அடுத்த நாளும் அந்த விருந்து நடக்கும். அடுத்த நாள் விருந்து நடக்கும்போது தான் ராஜாத்தி வெளிப்படுத்துவான், இந்த மாதிரி யூத குலத்தையே அழிக்க நினைக்கிறான். அவள் வந்து யூத ஸ்திரீ என்பதை யாருக்குமே தெரியாது. அதனால் ராஜாவுக்கு ஒரு கேடு உண்டாக்குவதற்கு இவன் தான் அதுக்கு காரணம், இந்த துஷ்ட ஆமான் தான் அதுக்கு காரணம்னு சொல்லி அவள் ரொம்ப திட்டமும் தெளிவுமாக ராஜாவிடத்தில் விளக்கி சொல்லிடுறான். உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து இந்த ஆமானை வெளியேற்றும்படி சொல்கிறான். வெளியேற்றும்படி சொல்லும்போது அங்கே உள்ள மக்கள், அவன் வீட்டிலே ஒரு தூக்கு மரம் இருக்குது, அதில் தூக்கி போட்டுருவோன்னு சொல்லி அன்றைக்கே அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, தூக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் யாரோட கூட இருந்தார், யூத ஜனங்களை காப்பாற்ற அவர் விருப்பம் கொண்டார். அதனால் வெட்கப்பட்டு நின்ன மொர்தெகாய் இப்போ எப்படி மாறிட்டான் பாருங்க. அவன் யூதன், ஒரு அடிமை. அவன் இப்போ எப்படி மாறிட்டான், அந்த ஆமானுடைய அரண்மனைக்கு அதிகாரி ஆயிட்டான். அப்புறம் முத்திரை மோதிரம் அவன் கையில் கொடுக்கப்பட்டது. நீ அந்த நகலை மாற்றி ராஜாவின் முத்திரை போட்டு நீ என்ன செய்ய, திரும்ப வேறு அந்த நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி யூதர்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ, என்ன எழுதணுமோ எழுதி அனுப்புங்கன்னு சொல்லி ராஜா பெர்மிஷன் கொடுத்துருவார். அதன்படி யூதர்களை காப்பாற்றுவதற்கு மொர்தெகாய் ஒரு கருவியாக இருந்தார். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், அவங்க வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார், அவனுக்கு பலன் கொடுத்தார். அதனால் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி நம்ம கர்த்தரை மாத்திரம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும், உபவாசத்தோடு ஜெபிக்கணும். செயல்பட வேண்டுமானால், நாம் கர்த்தரிடத்தில் பலனை எதிர்பார்க்க வேண்டுமானால் உபவாசத்தோடு, கர்த்தரை அன்றி நம்மளால் ஒன்று செய்ய முடியாது என்பதை உணர்ந்து நம்ம செயல்படும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக, தேவன் நம்மோடு கூட இருப்பார், ஆனால் அவர் நம்மை கைவிடுவது இல்லை. இது நம்ம எதில் பார்க்குறோன்னு சொன்னால், மோசேக்கு அடுத்தாப்புல யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவனை பலப்படுத்துகிறார். நீ வந்து ஒன்றும் கலங்காதப்பா, நான் அவன் கூடயே இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுக்குறார். என்ன வாக்கு கொடுக்குறார் பாருங்க. யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால் நீ எப்படி இருக்கணும், பலங்கொண்டு திடமனதாயிரு. 9 பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். எங்கே போனாலும் கர்த்தர் என்ன செய்வார், உன் கூடவே இருக்கிறார். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்று விசுவாசத்தோடு நீ கடந்து செல் என்று சொல்லி யோசுவாவை கர்த்தர் பலப்படுத்துகிறார். யோசுவாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் வழியிலே நீ செல்லணும். வலதுபுறம் இடதுபுறம் எந்த பக்கமும் என்ன செய்யக்கூடாது, சாய்ந்து விடாதபடி இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுபடி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லி
யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டளை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். அதன்படி அவன் நடந்து நிறைய இடங்களை என்ன செய்து கொண்டான்? சகோதரித்து கொண்டான். எல்லா இடத்திலையும் கர்த்தர் அவனை கைவிடாதபடி பாதுகாத்து கொண்டார். யோசுவாவோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு நம்மோடும் கூட இருப்பார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட சிறப்பான இல்லைகள், முதலாவது வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை. காலேபை கர்த்தர் வர்த்திக்க பண்ணார், தாவீதை கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார். அவர்கள் என்ன செய்யப்பட்டு போகவில்லை? குறுகி போகவில்லை. அடுத்தது, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுத்துவது இல்லை. தேவன் யோசேப்பை என்ன செய்தார்? மகிமைப்படுத்த. தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில் அவனை ஏளனமாக பார்த்தாங்க. கர்த்தர் அவனை எகிப்தின் அதிபதியாக மாற்றி அவனை மகிமைப்படுத்தினார். அவன் அந்த இடத்துல என்ன செய்யலை? சிறுமைப்பட்டு போகவில்லை. அப்புறம் அவனுக்குள்ளே இருந்த நல்ல குணங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிதான், கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்துச்சு, பாவத்துக்கு விலகி ஓடினான், தன் சகோதரர்கள் தன் குடும்பங்களெல்லாம் நேசித்தான், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை ஆறுதல் படுத்தினான். அவர்கள் பயந்து நடுங்கினாங்க. அப்பா இறந்தவர் நம்மளை என்ன செஞ்சிருவானோன்னு பயப்படும்போது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த காரியம் யாரால் தான் நடந்தது? கர்த்தரால் தான் நடந்தது. அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்மளையெல்லாம் காப்பதற்காக, இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக தான் கர்த்தர் அங்கேருந்து உங்களை இங்கே கொண்டு வருவதற்காக முதல் முன்னோடியாக என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார் என்று அவன் அதை சொல்லுகிறான். இப்படி அவனுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருந்ததுனால கர்த்தர் அவன் சிறுமைப்பட்டு போகாதபடி காத்து கொண்டார். அடுத்தாப்புல, திருப்தி ஆவார்கள், தொய்ந்து போவதில்லை. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கேட்டு அப்படியே அவருக்குள்ள வளர்ச்சி அடையும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அவருடைய மன்னாவினால் நம்முடைய ஆத்மா முதலாவது திருப்தியாகும். அதன் பின் நம்முடைய சரீரம் திருப்தியாக கர்த்தர் தம்முடைய ஆகாரத்தினால் நம்மளை நிரப்புவார். நாலாவது, பலன் தருவார், வெட்கப்பட்டு போவதில்லை. மொர்தெக்காயை ஆமான் வெட்கப்பட நினைத்தான், ஆனால் கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தார். தேவன் நம்மோடு இருப்பார், ஆனால் அவர் நம்மை கைவிடுவதில்லை. நம்ம அவரோடு கூட இருக்கும்போது அவர் நம்மை ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். 5 சிறப்பான இலைகள். வர்த்திக்க பண்ணுவார், குறுகி போவதில்லை. மகிமைப்படுத்துவார், சிறுமைப்படுவதில்லை. திருப்தியாக்குவார், தொய்ந்து போவதில்லை. பலன் தருவார், வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மோடு இருப்பார், நம்மை கைவிடுவதில்லை. ஆக இந்த 5 சிறப்பான இல்லைகளை தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பாராட்டின உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த 5 வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்களும் உறுதியாக உம்மை பற்றிக்கொள்ளவும், உமது வழியில் செல்லும் பொழுது நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தேவையான வேளையிலே கொடுத்து நீர் வழி நடத்துகிறீர். அதற்காக நமக்கு நன்றி. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நீர் பேசியருளும், விழிப்பை கட்டளையிடும். நீரே ஆசீர்வதியும். கிராஸ் டிவியையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே. ஆமீன்.